எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விளங்குது? ரைட், எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விளங்குறதானே? ஓகே, எஸ் சார், விளங்குது. ரைட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, உங்களோட கையில் இருக்கிற பேனா பென்சில் உங்களோட கைவசம் இருக்கும் தானே, இதை எடுத்து இந்த பேனையோ பென்சிலோ இதை நீங்கள் எடுத்து உங்களோட கண்ணு கிட்ட வச்சு பாருங்க. ஒரு கண்ணை மூடுங்க, ஒரு கண்ணை மூடிட்டு அடுத்த கண்ணு கிட்ட வச்சு பாருங்க. கண்ணில் குத்தி கொண்டுடாம ஒரு கண்ணை மூடிட்டு அடுத்த கண்ணு கிட்ட வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த வேலையை செய்யுங்களே. இப்போ அவங்களுக்கு என்ன விளங்குது? ஒரு கண்ணை மூடிட்டு அடுத்த கண்ணை கிட்ட வச்சு பார்க்குற நேரம் அவங்களுக்கு என்ன விளங்குது? சிம்பிளா சொன்னா, பேனா அல்லது பென்சில், உங்களோட கையில இருக்கிற இந்த பேனையோ பென்சிலையோ தம்பி அவனோட கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்க்குற நேரம் அவங்களுக்கு முழுக்க முழுக்க விளங்குறது என்னது? ரூம்ல இருக்கிற லைட்ஸோ இல்லை அவங்களோட கொப்பியோ இல்லை இந்த நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீனோ இது எதுவுமே விளங்காது. உங்களுக்கு ஃபுல்லாக விளங்குறது இந்த பென்சிலோட கூறு மட்டும்தான். உண்மைதானே? இப்போ அதே பென்சில் கூற கொஞ்சம் தூரவாக்கி வச்சு பாருங்க, கொஞ்சம் தூரவாக்கி வச்சு பாருங்க. இப்போ என்ன விளங்குது? எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த பென்சில் கூறும் விளங்குறேனா? இந்த 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 இடம் ஓகே, இது விளங்குது. இப்ப மனுஷனுக்கு வர ப்ராப்ளம்ஸ்ன்றது இப்படிதான். இந்த ஃபர்ஸ்ட் நாம விளங்கிக்கணும். ஏன்னா எக்ஸாம்னு சொல்லி சொல்றது எங்களை எதிர்த்து வரக்கூடிய ஒரு உளவியல் யுத்தம். அதான் உண்மை. யாரு சரிண்டாலும், யாரு லேசிண்டாலும், யாரு பிளண்டாலும், என்னுடைய கருத்துப்படி எக்ஸாம் என்று சொல்லி சொல்றது எங்களுடன் புரியப்படும் ஒரு உளவியல் யுத்தம். நேரடியாக யுத்தம் புரிஞ்சால் தம்பி அந்த யுத்தத்தை வெற்றி கொள்றதுக்கு உடற்பலம் தேவை, படைப்பலம் தேவை. இந்த படைபலம் உடற்பலம் எல்லாம் இருந்தா தான் அந்த யுத்தத்தை வெற்றி கொள்ள. ஆனா அதே நேரம் உளவியல் யுத்தம் ஒன்று வாரன்னு சொன்னா சிம்பிளா சொல்லுங்க, சைபர் அட்டாக். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். உளவியல் ஒரு பக்கம் தூக்கி வைங்களே, இந்த இடத்துல நான் உளவியல் பேச வரல விடுங்களே, ரைட். அது எத்தனையோ பேர் பேசிப்பாங்க. ஒரு சைபர் அட்டாக் ஒன்று வரனா என்ன செய்யணும்? பொதுவாக தெரியாதவங்க இல்லை, இன்னைக்கு சைபர் அட்டாக்ஸ் தாராளமா நடக்குது. லாஸ்ட் சாட்டர்டே நான் கூட ஃபேஸ் பண்ண ஒரு அட்டாக் உண்டு. ரைட். என்னது? எங்களுடைய ஃபயர்வால். சிம்பிளா சொன்ன சரள லாங்குவேஜ்ல சொன்னா என்னது? வைரஸ் கார்டு. இது ஒழுங்கா இருந்தா விளங்குது. எங்களுடைய வைரஸ் ஸ்கேனரோ இல்லைன்னு சொல்லி சொன்னா ஃபயர்வாலோ ஒழுங்கா இருந்தா அதை பிரேக் பண்ணிடலாம். தம்பி சைபர் அட்டாக் ஒன்று ரியலா நடக்கிற நேரம், சைபர் அட்டாக் ஒன்று நடக்கிற நேரம் நாங்க இப்படி பேசி வேலை இல்லை. எப்படி ஸ்கூல்ல சண்டி நான் தான் வேண்டிய சைபர் அட்டாக் எனக்கு பார்த்து கொள்ளையிலும். இந்த ஒருத்தர் சொன்னாரு, எப்படி இதை அழிச்ச எனக்கு கொரோனா அழிச்சது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாண்டு கடைசி கோமாளி ஆகி போனாரு. யார் எவரு சொல்லல, இதை கருத்தை நீங்க கேட்டுப்பீங்க. அப்ப அது மாதிரி நான் என்ன சொல்ல வரல தம்பி, முள்ளால எடுக்கணும். அதான் நான் சொல்றேன், முள்ளால எடுக்கணும். பிரச்சனைக்கான தீர்வை வச்சுதான் பிரச்சனையை முடிக்கணும். ஐடியா விளங்குது? அப்ப உங்கள் மீது தொடுக்கப்படுற உளவியல் யுத்தம் தான் எக்ஸாம் சொல்லி சொல்றது. அப்ப இதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்? விளங்கல பேய்த்து இந்த என்னது இந்த போரிடுறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்தா எக்ஸாம் பேப்பர் வரட்டும் என்ன சொல்ல கையில 2 வால் எடுத்துக்கொண்டு போய் எக்ஸாம் ஹால் உட்கார்ந்து சரி வருமா? இல்ல. ஐடியா விளங்குறா? அப்ப உங்களின் மீது தொடுக்கப்படும் உளவியல் யுத்தத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும். உளவியலா நீங்க ஸ்ட்ரென்த்தா நிக்கணும். மென்டலி ஸ்ட்ரென்த்தா நின்றாதான் எக்ஸாம் பேப்பர் அடிச்சு போட்டு வரையிலும் உங்களுக்கு. இல்லைண்டா எக்ஸாம் பேப்பர்கிட்ட அடி வாங்கிட்டு வரையிலும். அந்த விஷயம் விளங்குறா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இதை முன்னுக்கு வச்சோணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்களோட உளவியல். ஏன்னா பிரச்சனையை கிட்ட வச்சு பார்த்தா அதுதான் பிரச்சனை, தூர வச்சு பார்த்தா அதுவும் ஒரு பிரச்சனை. விளங்குது? எக்ஸாம்ன்றதை நீங்க இப்படி வச்சு பார்த்தா ஐயோ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஆகி, எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஸ்டோரி சொல்ற எப்படின்னா, சார் ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்கூல் போற நேரம் ரோட்ல தலை சுத்தி விழுந்து, கிளாஸ் போற நேரம் ரோட்ல தலை சுத்தி விழுந்து. ஏன்? ஓவர் ஸ்ட்ரெஸ். விளங்குது? ஸ்ட்ரெஸ் ஆகமானம். ஸ்ட்ரெஸ் ஆகிறதால எதுவுமே செய்யலாம். ஸ்ட்ரெஸ் ஆகிறால் ஒரே ஒரு விஷயம் செய்யலாம், யாரோடையாவது சண்டை பிடிக்கலும். ஸ்ட்ரெஸ் ஆனா விளங்குறா? ஸ்ட்ரெஸ் ஆனா யாரோடையாவது சண்டை பிடிக்கலும், நல்லா சண்டை பிடிக்கலும் ஸ்ட்ரெஸ் ஆனா. ஆனா ஸ்ட்ரெஸ் ஆனா உங்களுக்கு என்ன செய்யலாம்? எதையும் வெற்றி கொள்ளலாம், எதையும் கன்வின்ஸ் பண்ணலாம். விளங்குது? எதையும் பீட் பண்ணலாம். தயவு செஞ்சு
ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ட்ரெஸ் ஆகவான. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான காரணங்களும் இருக்குது, நான் அதையும் பேசுறேன். ரைட், இந்த கன்செப்ட் கொஞ்சமும் கிளியரா? எக்ஸாம்ன்றது என்ன, நாங்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கணும், இது கிளியரா இல்லையா? கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க எனக்கு, கிளியரா இல்லையா? ஏன்னா அது கிளியர்னா தான் அடுத்த ஸ்டெப் போகுது. எஸ் ஓ நோ? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே, கிளியர்னு சொல்லி சொல்றவங்க. அப்ப எனக்கு லேசி இந்த இடத்துல சிம்பிளா தயவு செஞ்சு அவனோட மைக்க கட்டாயம் அன்மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னா அங்க தரையில போறதெல்லாம் இங்க திரையில போகும். இந்த ஹாஸ்ட் கொஞ்சம் என்ன செய்யுங்கண்டா, இந்த மைக்கை அன்மியூட் பண்ற ஆப்ஷன் இது பண்ணி வச்சால் சரி. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன்லி கொடுத்து விட்டா சரி. சரி, ஓகே. சோ சென்ன ஃபர்ஸ்ட் திங் சம்மரைஸ் பண்ணிட்டு வரேன். அப்படியே ஃபர்ஸ்ட் திங் என்ன, எக்ஸாம்ன்றது எங்களின் மீது தொடுக்கப்படும் ஒரு உளவியல். வந்திக்குது, அத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலுமான்னு சொல்லி. ரைட், சரி. சோ அத நான் ஃபைனலைஸ் பண்றேன். ஓகே, என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது எக்ஸாம்ன்றது எங்களின் மீது தொடுக்கப்படும் உளவியல் யுத்தம். இதை நாங்க எதிர்கொள்ளணும்டா கட்டாயம் என்ன செய்யணும், நாங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் திங். இது ஓகே. ரெண்டாவது விஷயம், எப்படி மென்டல் ஸ்ட்ரென்த் ஆகிற, நான் ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிறேன். இது பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த காலத்தில் ஒரு பிரச்சனை. இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பிரச்சனை, நான் ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிறேன்னு சொல்றது. ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சிம்பிள் விளக்கம் தான், நீங்க பேனா எடுத்து கண்கிட்ட வச்சு பார்த்தால் உங்களுக்கு விளங்குறது பேனா மட்டும், பிரச்சனை மட்டும். நீங்க பேனையை தள்ளி வச்சு பார்த்தால் பிரச்சனைகளுள் அதுவும் உண்டாக விளங்குறா? ரைட். அப்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் விளங்குது. ஓகே, இப்ப கால்ல ஒரு முள்ளு குத்தினால் நம்ம என்ன செய்வோம்? எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. கால்ல ஒரு முள்ளு குத்தினால் நீங்க இப்ப ஒரு வெறும் காலோட நடந்து போறீங்க, சரியா? வெறும் காலோட நடந்து போய்கொண்டு இருங்க. கால்ல ஒரு முள்ளு குத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, ஒரு ஆப்ஷன் காலை தூக்கி பார்க்கிறது, கால்ல அடியில முள்ளு குத்தி இருந்தால் கைகளால கிள்ளி முள்ள வீசிட்டு போறது. இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், முள்ளு குத்தி இருக்கிறான்னு சொல்லி என்ஷூர் பண்றதுக்கு காலை இன்னும் கொஞ்சம் ஊண்டி அடி வச்சு பார்க்கிறது. இப்படி செஞ்சா இருக்கிற முள்ளு இன்னும் உள்ளதான் இறங்கும், விளங்குது? கால்ல முள்ளு குத்தினான்ற டவுட் வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது காலை தூக்கித்தான் பார்க்கணும், முள்ளு இருக்குதான். அதை காலை இன்னும் கொஞ்சம் மிரிச்சு பார்க்க கூடாது, உள்ள முள்ளு இருக்கிறா இல்லையான்னு சொல்லு. மிரிச்சு பார்த்தால் முள்ளு இன்னும் முள்ள ஏறிடும். கடைசியில காலை அந்த முள்ளு குத்தின இடத்தை சுத்தி வெட்டி தான் வெளியில் எடுக்கும். இந்த கான்செப்ட் விளங்குது? இதேதான் எக்ஸாம் இருக்கிறன்னு சொல்லி எக்ஸாம் இன்னும் 100 நாள்ல எக்ஸாம், 120 நாள்ல எக்ஸாம், 10 நாள்ல எக்ஸாம், 5 நாள்ல எக்ஸாம்னு சொல்லி இந்த எக்ஸாமை எண்ணி நாளை எண்ணி தயவு செஞ்சு நாளை கடத்தவான. எப்படி நாள் கடத்துறது? நாள் கடத்துற டெக்னிக் இதுதான். இந்த வேலையை செய்யவான. எப்படி என்றால், இன்றைக்கு முடிவெடுக்கிற, ஓகே நாளைக்கு மார்னிங் எழும்பி நான் படிக்கிறேன். நாளைக்கு மார்னிங் எழும்பணும் என்று சொல்ல சொன்னா இன்றைக்கு நைட் ஏர்லியா தூங்கணும். ஓகே, ஏர்லியா தூங்கி நாளைக்கு மார்னிங் முழிப்பு வந்தாலும் பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட பிரச்சனை என்ன, முடிவெடுக்கிற இன்றைக்கு ஒரு நாள் தானே, இன்றைக்கு ஒரு நாள் தூங்குவோம், முழிப்பு வந்துட்டு பரவாயில்லை ஆனா கொஞ்சம் தூங்குவோம். நம்ம என்ன செய்யறோம், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, நம்ம புதன்கிழமை மார்னிங்ல இருந்து படிக்கிறோம். நாளை எண்ணி இன்றை இழக்காதே, எல்லாம் நாளையிலிருந்து சொல்லி தம்பி இன்றைக்கு பிளான் பண்ற நாளைக்கு பிளான் பண்ற நாளைக்கு மறுநாள் பிளான் பண்ற அதுக்கு அடுத்த நாள் எவ்ரிடே நாங்க எதை பிளான் பண்ணி கொண்டு
ஃபியூச்சரை பிளான் பண்ணி எதிர்காலத்தை பிளான் பண்ணி நிகழ்காலத்தை அழிச்சு கொண்டு இரு. அது உண்மையை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் என்ன முடிவு? ஆனா இதான் என்னோட மைண்ட்ல இருக்கிற பிரச்சனை. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணல இருந்து பிரச்சனைகளே முன் வச்சு வர. எஸ், இதுக்கெல்லாம் என்ன முடிவு? அதுக்கு முடிவு சொல்ல முதல்ல சிம்பிளா சொல்றேன். தம்பி, ஒரு யானை உண்டு, ஒரு பெரிய ஒரு யானை உண்டு, ஒரு சங்கிலியால கட்டி வச்சிருந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும், ஆனா நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு யானை உண்டு, ஒரு சங்கிலியால கட்டி வச்சிருந்தது. இப்ப இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு டவுட். இவரை பார்த்து கொண்டே இருந்துட்டு போய் அந்த யானை பாகன் கிட்ட கேட்டாரு, இப்படிதானே நீங்க இந்த சின்ன சங்கிலியால் இந்த யானையை கட்டி வச்சிருந்தீங்க, இந்த சின்ன சங்கிலியால் இந்த யானையை கட்டி வச்சிருங்க, இவ்வளோ பெரிய யானைக்கு இந்த சின்ன சங்கிலின்ற நத்திங், ஒரு இழுத்தால் என்ன செஞ்சிடும், லிங்க் எல்லாம் உடஞ்சி போய்த்திடும். எனவே இந்த யானை இப்படி சங்கிலியை பிச்சுட்டு ஓடாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் திருப்பி சொன்னாராம், யார்? யானை பாகன், இப்படித்தான் இந்த யானை இழுத்தால் சங்கிலி அருந்து வந்துவிடும், இந்த யானை இழுத்தால் சங்கிலி அருந்து வந்துவிடும். ஆனால் நாம் என்ன செய்வோம்டா, இந்த யானை சின்னதாக இருக்கிற நேரமே விளங்குது, அது பிறந்து 2-3 நாட்கள்லயே நம்ம தான் சங்கிலியால கட்டிடுவோம். அப்ப அது என்ன செய்யும், சின்ன வயசுலயே அந்த சங்கிலி இழுத்து பார்க்கும். அப்ப 1 வருஷம் 2 வருஷம் இழுத்து பார்த்த யானை முடிவெடுக்கும், என்னால இந்த சங்கிலி, இந்த செயினை பிரேக் பண்ணலாம், இது உடைக்க முடியாத ஒரு சங்கிலி, இந்த முடிவு எடுக்கும். அதுக்கு பிறகு யானை அதாவது சரியான அந்த பருவத்துக்கு வார நேரம் அந்த யானை ஒரு இழுத்தால் சங்கிலி கரண்டு வந்துடும். ஆனா அந்த யானையோட ஆள் மனதுல பதிஞ்சிற விஷயம் என்ன, சின்ன வயசுல இருந்து இந்த சங்கிலியை நான் இழுத்து பார்க்கிறேன் தானே, சங்கிலி அறுந்து வருது இல்லை தானே, எனவே அது போல இப்ப இழுத்தாலும் அறுந்து வராது. விளங்குது? இதே நம்பிக்கை உங்களுக்கு கேட்குமே. எக்ஸாம், நான் கிரேட் 1 இந்த எக்ஸாம்ல கொஞ்சம் தானே மார்க்ஸ் எடுக்கிறேன், அதனால எனக்கு எக்ஸாம் நினைச்சா பயம். இப்படி குரூப் பண்ணிக்கிறா இல்லை இருந்தா தைரியமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எனக்கு இப்படி பிரச்சனை ஒண்டிக்கிறேன். எனக்கு சார் இந்த ஓ லெவல்லையும் பெரிய ரிசல்ட்ஸ் ஒன்று இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் பயம், அட்வான்ஸ் லெவல் பிரச்சனை ஆகுமான்றது. விளங்குது? ஓ லெவல் வேற, அதுக்கு படிச்ச மெத்தட் வேற, அதுல கேட்கப்படுற கேள்விகளோட பேட்டர்ன் வேற, அட்வான்ஸ் லெவல்ன்றது வேற. இது ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். அப்ப அந்த யானைய மாதிரி நீங்க இருக்கவான, நான் கிரேட் 3 இந்த எக்ஸாம் எழுதுறேன், கிரேட் 1 இந்த எக்ஸாம் எழுதுறேன், கிரேட் 5 இந்த எக்ஸாம் எழுத, இதாலும் சரி சின்ன வயசுல எக்ஸாம் எழுத சார் எங்கட கிளாஸ்ல எனக்கு மார்க்ஸ் வரல, நான் எப்போ 30ஆம் பிள்ளை போறதான் வாரேன். விளங்குற இல்ல? நான் இந்த சிங்கிள் டிஜிட்ல வந்தே இல்லை கிளாஸ்ல, இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 1 2 3 4 5 6 7 8 9 நான் வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் 10 நான் இல்லை சார். இப்படியெல்லாம் இருந்தா முதலாவது அந்த நம்பிக்கையை தூக்கி வீசும். அந்த வந்தில்லன்ற அந்த நம்பிக்கையை வச்சுக்கோ, நீங்க பிளான் பண்றேன்னா இல்லாட்டி இன்னும் ஒரு விஷயமும் நடந்துக்கும். என்ன சார், நான் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்ததுல இருந்து எனக்கு சார் என்னது மார்க்ஸ் பெருசா வார் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எழுதினாலும் மார்க்ஸ் பெருசா வார் இல்லை. ஏன் மார்க்ஸ் பெருசா வார் இல்லைண்டா, அவரு கேட்கறது என்னமோ நீங்க எழுதிட்டு வர்றது வேற என்ன. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதினு சொல்லி ஒரு நாளும் மார்க்ஸ் வரல, அவரு கேட்கறதுக்கான ஆன்சரை தான் எழுதணும். அது விளங்குறா? நல்ல உதாரணம் சொல்றேன். 2023 பேட்ச்ல 2023 சரியா என்னடா படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று தான், ரைட்? ஊர்வந்து மல்வான பேரோட சொல்றேன். ஊர்வந்து மல்வான லாஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல மார்க்ஸ் 27. எத்தனை மார்க்ஸ்? 27. ஃபைனல் எக்ஸாம்ல ரிசல்ட்ஸ் சி. அப்ப 27ல இருந்த மார்க்ஸ் குறைந்தது 50 பிளஸ் ஆக இருக்கும். விளங்குது? இது டேர்ம் மார்க்ஸ், இதே ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ்.
ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் 50 ப்ளஸ். முயற்சி செஞ்சா ஏழாண்டு சொல்லி எதுவும் இல்லை. இது நடந்த ஸ்டோரி. லாஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னுக்கும் சொல்லிட்டு தான் போனேன் சார், துவா செஞ்சு கொள்ளும். விளங்குது? ரைட். இந்த மார்க்ஸ் டிஃபரன்ஸ் நான் படிச்ச ஒரு விஷயம், அதை நான் சொல்லிட்டேன். முதலாவது உங்களுடைய கவலை, என்ன எக்ஸாம் நினைச்ச ஒரு கவலை ஒன்று வருமே, என்ன செய்யறாண்டு இல்லை, ஒரு இடியாப்ப சிக்கலா இருக்குமே, என்ன செய்யறாண்டு இல்லை. விளங்குது? விளங்குது? ரைட். ஸோ இந்த சிக்கலை ஞாபகம் வர நேரம் உங்களோட மைண்டை கூலாக்குறது செய்யக்கூடிய கன்செப்ட். 2 ரக்காத் தொழுதுட்டு படைச்ச இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டு. இறைவா, நான் முயற்சி செய்கிறேன், நீ நாடினா ஏலாது எதுவும் இல்லை. ஏண்ட முயற்சிக்கு பிளஸ் நான் உன்னை ஒப்படைக்கிற இந்த காரியத்தை எனக்கு அழகா மாத்தித்தான். விளங்குது? படைச்ச இறைவன்ட்ட ஒப்படைக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் குறையும். 2வது ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு, ஏன்னா வந்து இந்த கேள்வி ஸ்ட்ரெஸ் தான், அதான் அந்த டாபிக்ல பேசுறேன். சரிதானே? ஸோ 2வது அடுத்த ஞாபகம் வச்சுன மெத்தடையும் சொல்லி தரேன். அப்போ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, படைச்ச இறைவன்ட்ட பொறுப்பு சார். இறைவா, என்ற பிரச்சனை இது. அட படைச்சவன்ட்ட, உன்னை படைத்தவனிடம் உன்னுடைய பிரச்சனையை கூறலாட்டி நீ என்ன மனுஷன் தான் கேட்கணும். வேணா தம்பி, சில விஷயங்களுக்கும் எங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ சிம்பிளாக சொன்னால் சிலர் கேட்கும், வீட்டில் போய்த்து உமா நான் படிக்கல இவ்வளோ காலமும், நான் படிக்கவே இல்லை, எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க வேணும்னு சொல்லி சொன்னால் அடி தான் கிடைக்கும். கோழியும் சோறும் கிடைச்ச வீட்டில் கோழிக்கு போடுற சோறு கூட கிடைச்சாம போயிடும். ஏன்னா அதனால படைச்ச இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டு. அவன் நினைச்சால், அவன் ஆகு என கூறினால் அந்த காரியம் நடைபெறும். ஸோ அவன் நாடினா அந்த காரியம் நடக்கும். அதனால படைச்ச இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டு. அடுத்தது நீ முயற்சி செய். படைச்ச இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டிட்டு நான் பொறுப்பு சாட்டியாச்சு, ஓகே எல்லாம் சரி. அப்படி இருந்தா அடே கஷ்டப்பட்டு படிக்கிறவன் பாவம் தானே. நீங்க தம்பி சிம்பிளா நான் சொல்றேனே, உங்களோட லெவல் எஸ்ன்னு வைங்களே, நீங்க எஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு படைச்ச இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டிட்டு, இறைவா எனக்கு எஸ் ஏ ஆக்கித்தான்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் நான் எடுத்து எஸ் எனக்கு ஏ ஆக்கித்தான்னு சொல்லிட்டு நீங்க பெசாமோட பாட்டுக்கு தம்பி இந்த சுபகம் இல்லாம விழுந்து தூங்கிட்டு இருந்தா ஒருத்தன் கஷ்டப்பட்டு விடிய விடிய எந்திரிச்சு படிப்பான், அவன் பாவம் தானே. விளங்குது? அப்ப எஸ் உங்களுக்கு ஏ ஆகுமா? இல்ல. யாரு முயற்சி செய்றவனையும் பார்ப்பான் இறைவன், ஏன்னா அவன் நீதமானவன். தம்பி விடிய விடிய முழிச்சு படிக்கிறவனுக்கு இறைவன் ரிசல்ட்ஸை கொடுக்கத்தானே வேணும். ஐடியா விளங்குது? அப்போ உங்களுக்கும் அந்த ரிசல்ட்ஸ் ஒன்று தேவைண்டா, இறைவன்ட்டையும் பொறுப்பு சாட்டுங்க. பிளஸ் நீங்க கட்டாயம் அடுத்து என்ன செய்யுங்க, இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டுறதோடு சேர்த்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை தான் என்னது, நீங்க முயற்சியும் செய்யணும். எப்படி முயற்சி செய்யற? கஷ்டப்பட்டு படிக்கணும் தம்பி. ஆத்துல மணல் அள்ளுறதும் கஷ்டம் தான், கஷ்டப்படணும்னு சொல்லல. நான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்கன்ற விஷயத்த சொல்றேன். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வார பதில் என்ன செய்யணும்? தயவு செஞ்சு மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஸோ மைக்கை மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு. ரைட். ஸோ பொதுவாக வரக்கூடிய பதில் என்ன? கஷ்டப்படும். கஷ்டப்பட்டா ரிசல்ட்ஸ் வரும் சொல்லி அப்படி நான் எங்கேயும் காணல. கஷ்டப்பட்டா ரிசல்ட்ஸ் வரும், கஷ்டப்பட்ட ரிசல்ட்ஸ் வர இல்லை. ரிசல்ட்ஸ் வரணும்னா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற? இதே எல்லாருக்கும் பொருந்தும். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவங்க, விளங்குது, இது வரைக்கும் படிச்சனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவங்க, பிளஸ் அடுத்தது யாரு? இன்னொரு குரூப் ஒன்றுமே இருக்கீங்க. அடுத்தது யாரு? அடுத்தது வந்து இரு குரூப் தம்பி யாருன்னா, எனக்கு படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம்ன்றவங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னவங்க. 3 பிரச்சனை தான் சொன்னீங்க. அது 3க்கும் சேர்த்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற ஒரு விஷயத்துல நான் பதில தாரு. சரி, எப்படி இன்னொரு இந்த 10 to 15 மினிட்ஸ் சொல்லுங்க எங்களுக்கு முடிச்சு கொள்ளையிலுமாகும். கொஞ்சம் போர்டு அவதானிங்க, ஏன்னா இதான் முக்கியமான பாட்டு, இதான் முக்கியமான பாட்டு. அதால கட்டாயம் போர்டை 100% அவதானிங்க. சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஓகே. ஸோ இந்த ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றேன்னு சொல்றது இது சின்ன ஒரு கன்செப்ட் தான். சரியா? சும்மா நாங்க யோசிக்கிற மாதிரி இந்த பெரிய பெரிய விஷயங்கள் அப்படி எல்லாம் இல்லை. சரியா? முதலாவது நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கான ஒரு டைம் டேபிள். என்னென்ன விஷயங்கள் வரும் டைம் டேபிள்ல?
காலையில் எழும்புதல், பல் துலக்குதல், முகம் துடைத்தல், இதெல்லாம் வர டைம் டேபிள்ல இல்ல. காலை உணவு சாப்பிடல், அது எதுவுமே டைம் டேபிள்ல வரல. சரியா? டைம் டேபிள்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்தெந்த டைம் உங்களுக்கு படிக்க இயலும். விளங்குறா? படிக்கிறதுக்கான ஸ்லாட்ஸ், படிக்கிறதுக்கான ஸ்லாட், என்னென்ன ஸ்லாட்ல உங்களுக்கு படிக்கிறது, இதை கட்டாயம் மென்ஷன் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லுன்னா, நான் உங்களுக்கு என்ன சின்ன மாடல் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதை நம்ம எடுத்தோம்னு சொல்லுங்களே, ஒரு டைம் டேபிள் ஒன்று கருதி எடுப்போம். ஓகே, இதில் சும்மா நார்மலாக நான் செஞ்சு காட்டுறேன். அங்கே நான் வந்து மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, ஓகே, தேர்ஸ்டே, இப்படி என்ன செய்யுங்க 7 நாளைக்கும் போடும். சரியா? எங்கன்னா டைம் டைம் வந்து சில சில ஸ்லாட்ஸா பிரிங்க. டைம் நீங்க என்ன செய்யுங்க, பாட்டா பிரிங்க. சிம்பிளா சொன்னா, உங்களுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறதுக்கு உட்காரலும் அந்த டைமை போடும். விளங்குறா? டைம் சொல்ல சொன்னோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யற, இந்த நைட் 2:30க்கு நடுசாமத்துல நைட் 2:30க்கு எந்திரிச்சு நான் படிக்க போறேன். சாத்தியமா? சாத்தியமாகிறது. அதாவது ஃபிசிபிலிட்டி ஈக்கிறத நீங்களோட கோலா வைங்க. நான் சந்திரனுக்கு போற, ஃபிசிபிளா? சாத்தியமா? இல்ல. விளங்குது? நான் இந்த இந்தியாவுக்கு போற, சரி ஓகே பிரச்சனை இல்லை, போய் வாங்க, லடாக்காவு. ஐடியா விளங்குது? அப்போ உங்களுக்கு ஏன்றதை கோல் செட் பண்ணும். கோல் செட் பண்றேன்னு சொல்லி போட்டு என்ன செய்வான, சாத்தியமே இல்லாத கோல் செட் பண்ணா சத்தியமா ஸ்ட்ரெஸ் ஆகும். ரைட்? அதில் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, மார்னிங் உங்களுக்கு எத்தனை மணிக்கு, அதுக்குன்னு சொல்லி மார்னிங் 10 மணிக்கு போட்டுருல, மார்னிங் 10 மணிக்கு தான் எனக்கு எலும்பி உட்காரையிலும் படிக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4 மணின்றது பரவாயில்லைனா, 4 மணின்றது பொதுவா மனிதர் எழுப்புற டைம் தானேனா. நீங்க நினைச்சிட்டீங்க எல்லாரும் தூக்கம் உண்டு, 4 மணிக்கு எந்திரிச்சு போய் மெயின் ரோட்ல நின்று பாருங்க எத்தனை வாகனம் போகுது. தேவையுடையவன் நீங்க ஒன்றுமானம், நீங்க 4 மணிக்கு போய் மெயின் ரோட்ல நின்று பாருங்க எத்தனை வாகனம் போகுது. அது போதும் ஏன்னா, அது தாராளம் தானே அது. சோ அப்ப நீங்க யோசிங்க, 4 மணின்றது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அந்த 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 ஓபிடி கிளினிக்ல பாருங்க எத்தனை பேர் நிக்கிற 4 மணிக்கு வந்து. அப்ப தேவையுடையவன் அந்த இடத்துக்கு போகும். விளங்குது? கான்செப்ட் கிளியர்? சோ உங்களுக்கு தேவை இருந்தா எலும்பு இயலாமல் இல்லை. தம்பி 4 மணிக்கு படிச்ச உட்கார்றதுக்கு முதல்ல, படிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு முதல்ல அட்லீஸ்ட் குர்ஆன பிரட்டி ஒரே ஒரு ஒரு 5ஆவது அட்லீஸ்ட் ஓதும். விளங்குது? ஓதிட்டு உட்காரு. ஏன்னா நீங்க கொஞ்ச நேரம் படிச்சாலும் பரவாயில்ல, அந்த அல்லாட அந்த பரக்கத்தை வந்து படிப்புளிக்கும். இது உண்மை. விளங்குது? சோ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த டைம்ல உட்கார். அடுத்தது இப்படி என்ன செய்யுங்க, இப்படி ஸ்லாட் போடுங்க. நைட் ஒரு 9:30 ஓ 9 ஓ 10 பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு இந்த ராவ் 11 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் தயவு ஸ்லாட் போடவான. ஏண்டால் நைட் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் படிக்கிறத விட ஏர்லி மார்னிங் எழும்பி இந்த 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 hour படிச்சிருன்றது எஃபிஷியன்சி கூடுங்க. 2 hour படிக்கிறத விட அங்கே 1 hour படிக்கிறன்றது எஃபிஷியன்சி கூடும். விளங்குறா? அதனால மார்னிங் டைம் டேபிள போடுங்க. எவ்வளவு ஏர்லி மார்னிங் போடலுமோ உங்களுக்கு சாத்தியமானதை. நான் சொன்ன 4 மணிக்கே நீங்க போட தேவையில்ல. சம்டைம்ஸ் சிலருக்கு 4:30, சிலருக்கு 5, சிலருக்கு 3:30, பிரச்சனை இல்லை, உங்களோட விருப்பம். ஸோ எங்கிருந்து இது வரைக்கும் போடணும், நைட் இயன்ற வரைக்கும் ஏர்லியா தூங்க பாருங்க. சரியா? அப்ப நைட் எடுத்தோம்னு சொல்ல சொன்னா, சும்மா நான் சொல்றேனே, நைட் ஒரு 9 வரைக்கும். இந்த டைம் டேபிள போடுற நேரம் நீங்க கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை தான். என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஸ்லாட்டா பிரிச்சுற நேரம் நீங்க ஒவ்வொரு ஸ்லாட்டும் இப்ப இதே மாதிரி என்ன செய்யற, இந்த ஒவ்வொரு இது எல்லா நாளைக்கும் அப்ளை ஆகும். 4லேருந்து 5, அது பிறகு இந்த 5:15லேருந்து இப்படி என்ன செய்யும், ஒரு 1 hour ஸ்லாட் மேக்சிமம் போடுங்க. ஒரு மணித்தியாலம் தான் உட்கார்ந்து படிச்சு.
ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தர் 4 மணி படிச்சு எடுத்தேன்னு சொல்லி சொல்லுங்களேன் தம்பி. அப்ப 4 மணிக்கு படிக்கிறதுக்கு உட்கார்ந்தா அவர் அதை படிக்கிறது 5 மணி வரைக்கும். விளங்குது? அதுக்கு பிறகு சுப தொழுதுட்டு வந்து திரும்ப உட்கார இடு. சோ நீங்க 4 மணிக்கு படிக்க உட்கார்ந்து 1 hour படிச்சேன்னு வைங்களே, அப்படியே கொப்பிய மூடும். அப்படியே கொப்பிய மூடும். மூடிட்டு கையில ஒரு பேனையும் தாள் துண்டும் எடுங்க. எடுத்து நீங்க படிச்ச விஷயத்தை என்னென்ன படிச்சீங்க இது அப்படியே சும்மா டிராஃப்ட் ஒன்று பண்ணுங்க. சும்மா கேளுங்க. இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு படித்தது வந்து உயிரெழுத்துக்கள் படித்தோம். ஆனா ஆவண்ணா ஒவ்வொன்னா ரைட் இது படித்தோம். அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள் படித்தோம். அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் படித்தோம். விளங்குது? தமிழ் அரிச்சுவடி ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் விளங்குது, இந்த விகாரம் சம்பந்தமாக படித்தோம். இப்படி என்ன செய்யற, நீங்க எதை படிச்சீங்களோ அதை இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்துற மெத்தட்ல நீங்க எழுதுங்க. சிம்பிளா சொல்றேன், மறக்காது. சிம்பிளா சொல்றேன், மறக்காது. அப்ப என்ன செய்யணும், இந்த கான்செப்ட் செய்யணும். இது ஓகே. அதுக்குன்னு சொல்லி இந்த நான் இன்னும் சொல்லி தரேன். அதுக்குன்னு சொல்லி என்ன செய்யற இல்ல, இந்த ஒவ்வொரு எழுத்தா எழுதுற இல்ல. அரிச்சுவடின்றது சும்மா பாருங்க. இன்னைக்கு நாங்க படிச்ச அரிச்சுவடி, அதுக்கு பிறகு எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அரிச்சுவடிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் படிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க படிச்சோம் விகாரம். இப்படி ஒரு 15 மினிட்ஸ் சொல்லுக்கு, மேக்சிமம் 15 தான். இந்த ஒரு மணித்தியாலம் படிச்சதை 15 நிமிஷத்துள்ளுக்கு நீங்க இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு 5 or 10 மினிட்ஸ் ஒரு பிரேக் ஒன்று எடுக்கும். விளங்குறா? 5 or 10 மினிட்ஸ் இதை எழுதி கொள்ளுங்க. 5 or 10 மினிட்ஸ் பிரேக் ஒன்று எடுக்கும். ஒரு மணித்தியாலம் படிக்கணும், 15 நிமிஷம் ஒரு மணித்தியாலமா படிச்சவற்றை இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுக்குற மாதிரி நாங்க இது பண்ணோம். அதுக்கு பிறகு ஒரு 5 or 10 மினிட்ஸ் பிரேக் ஒன்று எடுக்கும். இந்த பிரேக்ல போனை தொடுறதும் இல்ல, கவனம் என்ன செய்யல, போனை தொடுறது இல்ல. ஓகே, இந்த பிரேக்ல என்ன செய்யல, போனை தொட்டா தம்பி 10 நிமிஷம் பிரேக் போதா, ஒரு மணித்தியாலம் பிரேக் இருந்தாலும் போதா. இந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்து 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 அப்படியே இருப்பீங்க அந்த இடத்துல. இது அனுபவம் தானே. அப்போ ஃபோன் வாங்க. வேற என்ன சார் செய்யும், கொஞ்சம் வெளியில போய் என்ன செய்யும் தம்பி, இந்த சிம்பிளா சொன்னா யாரோட கதைங்க வெளியில போயிட்டு, வீட்டுல யாரோட சரி விளங்குது, மிச்சம் பெரிய டாபிக்கள் எடுத்து போட்டுக்கொள்ளாம இல்ல படிச்ச விஷயத்த கதைங்க. அப்போ எப்படி என்ன செய்யற, இந்த வேலையை செய்யற. அதுக்கப்புறம் திரும்ப வந்து உட்கார்ற, திரும்ப ஒரு 1 hour படிக்கிற. எதை பாடத்தை, முதலாவது ஏன்ற பாடத்தை படிச்சிருந்தா அடுத்தது வந்து உட்கார்ந்து படிச்சணும் பீன்ற பாடம். ஏ பாடத்தை படிச்சுட்டு திரும்ப ஏ பாடம் படிச்சிடே இல்லை, திரும்ப வந்து உட்கார்ந்து படிச்சணும் பீன்ற பாடத்தை. விளங்குறா? அதை 1 hour படிச்சு 15 மினிட்ஸ் இது பண்ணி 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து திரும்ப வந்து உட்கார்ந்து திரும்ப என்ன செய்யணும், சீன்ற பாடத்தை படிக்கும். அப்ப 3 பாடம் தானே பொதுவா, இந்த 3 பாடத்தையும் இந்த ஆர்டர்ல படிக்கணும். அதே நேரம் தம்பி மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏன்ற பாடம், அதுக்கப்புறம் பீன்ற பாடம், அதுக்கப்புறம் சீன்ற பாடம் போட்டிருந்தேன்னு வைங்களே, டியூஸ்டே என்ன செய்யணும், மார்னிங் சீன்ற பாடம், அதுக்கப்புறம் ஏன்ற பாடம், அதுக்கப்புறம் பீன்ற பாடம். வென்ஸ்டே என்ன செய்யணும், மார்னிங் பீன்ற பாடம், அதுக்கப்புறம் ஏன்ற பாடம், அதுக்கப்புறம் சீன்ற, இப்படி மாத்தி மாத்தி போடும், ஷஃபிள் பண்ணி போடும். அப்பதான் என்ன செய்யும் தம்பி, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். இல்லாட்டி எப்பதான் மார்னிங் எழுப்பினாலும் இந்த அலாம் டோனை கேட்கிற மாதிரி இருக்கும். ஐயோ மார்னிங் எழுப்பினோடனே போய் உட்காரணுமே இந்த பாடத்துல. விளங்குறா? அலாம் டோன் அப்படித்தானே, இந்த சும்மா நேரத்தை கொஞ்சம் உங்களோட அலாம் டோனை பிளே பண்ணி பாருங்க, வெறுப்பா தான் நிற்கும். ஏன் மார்னிங்கே அது காதை கிழிச்சிட்டு நம்மளை எழுப்பி விடும். அதை சும்மா டைம்ல கேட்டா, இல்லாட்டி பஸ்ல போற நேரம் யாராவது ரிங்கிங் டோனா வச்சுப்பா நம்மளோட அலாம் டோனு. விளங்குது? போனை கொஞ்சம் தாவேன்னு வாங்கி வீச நினைச்சோம் வெளியில. விளங்குதா? ஸோ அதனால ஒரே பாடத்தை போட்டுக்கொள்ள வேணும். போட்டா என்ன பிரச்சனை ஆகும், அவளுக்கு திரும்ப 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 அதே பாடம். ஐயோ எல்லாம் மார்னிங் எழுப்பினோடனே போய் உட்காரணும், பயோல மார்னிங் எழுப்பினோடனே போய் உட்காரணும், எஸ்எஃப்டில மார்னிங் எழுப்பினோடனே போய் உட்காரணும், இடெக்ல மார்னிங் எழுப்பினோடனே போய் உட்காரணும், என்னது ஜியோகிராஃபியில் இப்படி என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டு கான்செப்ட் இல்லைங்கிற. ரைட், அடுத்தது அப்ப இந்த விஷயம் ஓகே, நீங்க நோட் பண்ணிட்டீங்க. கான்செப்ட் கிளியர், ஃபுல் கிளியர். ரைட், டைம் டேபிள் ஒன்று போடணும். ஒரு மணித்தியாலம் 15 நிமிஷம் 10 நிமிஷம் எப்படி உடையணும், 1க்கு 15க்கு 10க்குன்னு சொல்லி உடையணும். இந்த உடையிற இந்த டைம் டேபிள் என்ன வரணும், ஃபர்ஸ்ட் 1 hour படிக்கிற, அடுத்த 15 நிமிஷம் படிச்சு கொடுக்குற, அடுத்த 10 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்றதோ இல்லாட்டி வெளியில போயிட்டு வரதோ. ஓகே, அடுத்தது முக்கியமான ரூல். இந்த படிக்கிற ரூமுள்ளுக்கு தயவு செஞ்சு இந்த கட்டில் அண்ட் ஃபோன்
நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன்னா அந்த நேரம் போன்ல அட்டென்ட் பண்ணுங்க, அதுல பிரச்சனை இல்லை, படிக்கிற நோக்கத்திலானே கொண்டு வரேன். ஆனால் படிக்கிற ரூம் உள்ளுக்கு என்ன செய்யற இல்ல, கட்டில் மொபைல் போன் இது ரெண்டையும் அனுமதிக்கிறது இல்ல. அது ரூம்ல இரண்டா நீங்க படிச்சுட்டு தூக்கிட்டு வெளியில வாங்க, வந்து வீட்டு முன்னுக்கு இருந்து படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. விளங்குது விளங்குது தம்பி, அவனவன் ரோட்ல லேம்பை யூஸ் பண்ணி படிச்சுக்கிற ஏன்னா அது பகல்ல என்ன செஞ்சன்றது தெரியா, வேலை பார்ட் டைம் வேலை போனோம் தெரியா பகல்ல, பட் ரோட்ல அந்த ஸ்ட்ரீட் லேம்பை யூஸ் பண்ணி படிச்சு வாங்கிக்கிறேன். அப்படிதான் சொல்றேன்னா தத்துவம். நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், பகல்ல என்ன பண்ணினோண்டு, நம்ம அதுக்கு அதித ஆராய்ச்சி தேவையில்ல, நம்ம ஆராய்ச்சி பெரிய ஆராய்ச்சி ஆயிக்கும், அதானே உண்மை, ரைட். அடுத்தவனை பத்தி ஆராய் நமக்கு டைம் இல்லை, நமக்கு இரதே கொஞ்சம் நேரம். அப்ப அதில் என்ன செய்யும், நீங்க படிக்கிற இடத்துல பெட்டை கண்டா என்ன நினைச்சோம், பெட்ல உட்கார்ந்து படிக்க நினைச்சோம், அதே போல தலகாணியை வச்சு சாஞ்சிட்டு படிக்க நினைச்சோம், அதே போல கொஞ்சம் படுத்துட்டு படிக்க நினைச்சோம், அப்படியே படுத்துடுவீங்க. விளங்குது? அதனால பெட்ல இருந்து படிக்கிற இல்லை. விளங்குது? வெளியில போகும். எல்லா ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்கூல்ஸ்ல பொதுவாக பெர்மிஷன் தாரல, என்ன ரீசன்னா படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து என்ன சார் ஸ்கூலை நாசமாக்கிட்டு போற, அடுத்த மார்னிங் ஒன்றும் செய்யலாம். விளங்குறா? படிக்கிற பியூரான ஐடியாவோட யாராவது பேரண்ட்ஸ் சர்வேலன்ஸின் கீழே ஸ்கூல்ல போய் படிக்கிறேன்னா படி, அது பிரச்சனையே இல்லை. அதை அந்த பேரண்ட்ஸ் ஒன்று பொறுப்பாக இருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர பேரண்ட் மாறி மாறி வாரத்துக்கு இருந்தால் அப்போ அந்த இடத்துல படிச்சு போடு. விளங்குறா? இந்த மெத்தடை கையாளும், ரைட். வீட்டில் இடம் இல்லை, கஷ்டம், டிஸ்டர்பன்ஸ் இப்படி இருந்தால் அந்த விஷயத்தை கையாளும். சிம்பிளாக சொல்லுவாங்களே 7 பேர் சேர்ந்து படிக்கிற 7 நாளைக்கு 7 பேரண்ட் வரையலாம் இல்லையே, சிம்பிள் தானே, ரைட். அப்படி ஏதோ ஒரு கான்செப்ட் உண்டு நீங்கள் செய்யுங்க. ஆனால் பேசிக் விஷயம் என்ன, படிக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது, மொபைல் ஃபோன் வச்சுக்கொள்றது இல்லை. ஏன்னா டிங்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அது என்னான்னு சொல்லி ஸ்லைட் பண்ணி விட்டா அதுக்கு பிறகு என்ன அதுலேருந்து எலும்பி வாரன்றது இந்த நியூட்டன முதலாம் விதி மாதிரி தான். புறவிசை தொழிற்படாது உள்ள போது ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்து ஓய்வில் காணப்படும். மொபைல் போனை இயங்கிக் கொண்டு இருக்கிறவர் தொடர்ந்து மொபைல் போனில் இயங்கிக் கொண்டு இருப்பாருன்னு சொல்ற கன்செப்ட் தான் வருவாங்க. விளங்குறா? அதனால மொபைல் போனை தயவு செஞ்சு இந்த இடங்களுக்கு கொண்டு வரோம். அது விளங்கிட்டு ஓகே, சரி. ஃபைனலா சம்மரி பண்ணி முடிக்கிறேன். முதலாவது விஷயம் என்ன இருக்கணும், நம்பிக்கை. நம்பிக்கைக்கு உதாரணம் சொன்னேன், ஏன்னா இது உளவியல் யுத்தம். அடுத்த விஷயம் யானையை சங்கிலியால கட்டி போட்ட உதாரணம், வண்டியில் பதிச்சு. அடுத்த ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ற, ஸ்ட்ரெஸ் ஆகாம பென்சிலை கிட்ட வச்சு பார்க்குற, தூர வச்சு பார்க்குற. கிட்ட வச்சால் பென்சில் தான் ப்ராப்ளம், தூர வச்சால் பென்சிலும் ஒரு ப்ராப்ளம். அடுத்த கான்செப்ட் எடுத்தனா கட்டாயம் ஒரு டைம் டேபிள் ஒன்று போடணும் உங்களுக்குண்டு. நீங்க அதில் கட்டாயம் படிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வரணும். உங்களுக்கு அந்த டைம் டேபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். பாடங்கள் போடுற நேரம் ஒரே பாடத்தை ஏன்னு சொல்லி பாடத்தை மட்டும் போட்டு வச்சாம, விளங்குறா? அதுக்கு ஏற்ற மாதிரி பாடங்களை நீங்க பிரிச்சு போடணும். அடுத்த கான்செப்ட் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னது, படிக்கிற ரூமுக்கு ஃபோன், கட்டில் இது ரெண்டும் அலௌட் இல்லை. அது 2 ரூம்லிக்கா நீங்க வெளியில வாங்க. ஏன்னா வீட்டில் போய் ரூம் கிட்ட சண்டை பிடிக்கிற இல்லை. சார் சொல்லியிருப்பேன்னா இவர் சொன்னார் ஒரு ப்ரோக்ராம் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. இந்த என்ன சிலன் அகாடமிலேருந்து வந்தவர் என்ன சொல்றாரு, இந்த ரூமுள்ள கட்டிலிக்க கூட தூக்கி போடுங்க வெளியே, நான் படிக்கணும்ன்றது இல்லை, ரூம்ல கட்டில் இருந்தால் நீங்க வெளியில வாங்க. கான்செப்ட் ஓகே, கிளியர்? ஸோ அடுத்தது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு டவுட் விளங்க இல்லையா, ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட் விளங்க இல்லையா, இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டு, அது வீணா போறதே இல்லை. ஏன்னா இறைவன் பார்த்துட்டு என்னட்ட கேட்க மாட்டானா? விளங்குது தம்பி? நம்ம வீட்டில் ஒரு பெட்டொன்னு வளர்க்குறேன்னு வைங்களே, ஒரு பூனை உண்டோ, ஒரு மீன் உண்டோ, ஒரு பறவை இனம் உண்டோ, ஏதோ உண்டு. ஏன் அந்த அதை பெட்டானாங்க வளர்க்குற, செல்ல பிராணியா ஏன் வளர்க்குற? அது எங்கள டிபெண்ட் ஆகும், அதனாலதான் நாங்க அதை வளர்க்குறோம். இதே மாதிரி தான் நம்மளை படைத்த இறைவன் எதை எதிர்பார்ப்பான், நம்ம அவன்கிட்ட டிபெண்ட் ஆகிறத அவன் எதிர்பார்ப்பான். விளங்குது? யாரெல்லாம் இதுக்கான முடிவு எனக்கு கிடைக்கல, நீயே சிறந்த முடிவை தாண்டி டிபெண்ட் ஆகிறத எதிர்பார்ப்போம். ஆனா என்ன செய்யற இல்ல, டிபெண்ட் ஆகிட்டு மட்டும் மீறதில்லை. விளங்குது? யாரெல்லாம் எனக்கு 3A வார்த்தை நீயே பொறுப்பெடுத்துக்கொண்டு சொல்லிட்டு அங்க கொடுத்துட்டு அப்படியே இப்ப ஃபைலை கொடுத்தாச்சு அப்படின்றே இல்லை. நீ முயற்சி செய்தால் தான் அவன் தருவான். ஏன் 3A எடுக்கணும்னு சொல்லி நீ போன் ஓட்டி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எவனோ ஒருத்தன் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பான். இறைவன் யாருக்கு 3A கொடுப்பான்? இறைவா எனக்கு 3A தான்னு சொல்லி ஃபைல மேல ஒப்படைச்சு போட்டுட்டு உட்கார்ந்து போன் ஓட்டி கொண்டிர உனக்கு 3A தருவானா? இல்ல இறைவா எனக்கு 3A தான்னு சொல்லிட்டு நித்தமும் எப்போதும் படிச்சு கொண்டிருக்கிற அதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருவனுக்கு 3A கொடுப்பான். முயற்சி செய்கிறவனுக்கு தான் இறைவன் கொடுப்பான். இறைவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதையும் எதிர்பார்ப்பான், அதே நேரம் முயற்சி செய்யறதையும் இறைவன் எதிர்பார்ப்பான். இது ரெண்டும்
செய்கிறவனுக்கு தான் இறைவன் 3A கொடுப்பான். அதை விட்டுட்டு இறைவா 3A தா, இறைவா 3A தான்ற நேரம் அவன் அப்படியே தரமாட்டான். ஏன்? அவன் நீதமானவன், நீதியாளன், நீதமாக நடக்கிறவன். அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான்? யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான். தம்பி வீட்டில் உட்காந்து கொண்டே அவங்களுக்கு 3A தான் தான் கஷ்டப்பட்டு படிச்சிருவான் பாவமே, அதை அவன் பார்ப்பான். விளங்குது? அதனால அவனிடமும் ஒப்படையுங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் சிறந்த ஒரு பெறுபேறு பெற்றுக்கொள்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக அமைந்திருக்கும். அதே நேரம் இன்னும் சில டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. ரைட்? அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, இந்த அகாடமி வந்து உங்களுக்கு சில ஏற்பாடுகளை செஞ்சு தருவாங்க. ரைட்? ஏன்னா நானும் இது மிக குறுகிய டைம் உள்ளது. சிம்பிளாக சொன்னால் இந்த மனாசிர் சார் வந்து என் மாணவன். ஓகே, ஒரு 8:37 எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்படி தான் ஜாயின் பண்ணேலுமான்னு சொல்லி. அந்த குறுகிய டைம் உள்ளுக்கு நான் ஜாயின் பண்ணதான் இது. ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம சந்திப்போம். இன்னும் நம்ம முன்னே போகிறதுக்கான முயற்சிகளை செய்வோம். முதலாவது இறைவன், அதுக்கு அடுத்தது உங்களுடைய முயற்சி. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்து நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து சிலான் அகாடமி அவங்களோட இதை கொண்டு போகலாம் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட். ஓகே சார், ஜஸாக்கல்லா. இதில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்ட எங்களுக்கு இப்படி இப்படியான பிரச்சனைகள் ஈக்குறன்றனால வந்து சிலான் அகாடமி மூலமாக நாங்கள் இப்படி ஒரு ப்ரோக்ராமை செஞ்சுக்கிறோம். பட் அதுக்கு முந்தி எங்களோட ப்ரோக்ராமை ஒழுங்காக செஞ்சு தரதுக்கு குறுகிய நேரத்தில் நாங்கள் சின்னத்தை இதாக்கி அவங்களுக்கு சேர்ந்த ராஜித் சாருக்கு வந்து மிச்சம் ஜஸாக்கல்லா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இவ சென்ன விஷயங்களை வந்து யாரும் மறக்க வேணாம். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் இவங்களை வந்து நாங்கள் கூட்டிட்டு வந்திக்கிறோம். என்னண்டா இவங்கள்ட்ட படித்த விஷயங்கள், இவங்க சென்ன விஷயங்கள் நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணோம். ஸோ எங்களோட எங்களோட பெஜ்ஜாவும் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாரும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால எங்கள்கிட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நல்ல லெவலுக்கு போகணுன்றனால தான் நாங்கள் இவங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கான ஒரு இதை தந்திக்கிறோம். ஸோ அதோட நாங்களும் சில விஷயங்கள் உங்களோட பேசணும். என்னண்டா சார் சின்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ சார் சொன்னதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதோட சிலான் அகாடமி மூலமாக நாங்களும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். செல்ஃப் லேர்னிங் இருக்கிறது வந்து நிறைய பேர் அவங்களோட நோட்ஸ் எல்லாம் படிக்கிறார். பட் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுறல, அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யாருமே யூஸ் பண்ணுறல. நிறைய பேர் வந்து இது அப்படியே மிஸ் பண்ணுற. எவ்வளோ ஏழுமோ அவ்வளோக்கும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ண பாருங்க. ஜஸ்ட் யூடியூப்ல போய் இந்த படமும் அதே மீதும் பார்க்கறதே போயில யூடியூப்ல தேடி பாருங்க. உங்களோட மொடியூல்ஸ், அதாவது உங்களோட சிலபஸ்ல வர மொடியூல்ஸ் அப்படியே குருகதர மாதிரியான சில கவர்மெண்ட் இதுகள் வந்து போடுறாங்க. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸுக்கு நாங்கள் அதை யூடியூப் லிங்க் எல்லாம் வந்து உங்களுக்கான குரூப்ல போடுவோம். ஸோ அதோட இன்னும் யார் பெஸ்ட்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் அவங்களாம் நாங்கள் கூப்பிட்டு வந்து உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் நம்புங்க. ஸோ அதோட உங்களோட லைஃப் நல்லா ஈக்குன்ற நாங்கள் நம்பிக்கை வந்து எங்களுக்கும் ஈக்குது. ஸோ எங்கள்கிட்ட சிலான் அகாடமியோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் யூனிட் வந்து 24 hours உங்களுக்காக ஈக்கும். ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் ஈக்கிறோம். ஸோ அது ஒத்தராக இருந்தாலும் இஷ்யூ இல்லை. உங்களுக்கு ஒத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும், ஒரு ஒத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல போய் நீங்க இறுகிக்கிறாலும் அவங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உங்களை தனியாக கைட் பண்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த ஒருத்தர் இப்போ நாங்கள் ஆல்ரெடி இவர்கிட்ட படிச்சனால எங்களுக்கு தெரியும். ஆஸ் அ ஒத்தரா நான் வந்து இவர்கிட்ட இந்த நாலேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதால் ஒரு லெவலுக்கு முன்னு போய்த்த. ஸோ நான் ஒரு 10 பேருக்கு செல்லணும். இந்த 10 பேருக்கு இந்த விஷயங்கள் போகணுன்ற ஒரு நினைவு வந்தேன்டா ஒத்தட்டின்னு வந்தனால, ப்ராஜெக்ட் சர்ட்டின்னு வந்தனால. ஸோ அதோட இது 10 பேர் 10 100 ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகணும். ஸோ எல்லாரும் மூலம் ஒரு நல்ல லெவலுக்கு வரணுன்றது எங்களோட மெயின் நோக்கம். ஸோ ஒத்தருக்காகவும் நாங்கள் இப்போ 100 பேருக்காகவும் நாங்கள் சிலான் அகாடமி இப்போ வேற என்ன சார் டவுட் இருந்தாண்டா கேளுங்க. ஸோ டைம் டேபிள் சம்மந்தமாக என்னமோடி கேட்டிருந்தேன். ஸோ அதை மற்றவங்க உங்களுக்கு சரி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவாண்டு. உங்களுக்கு இன்னும் என்னமாலும் கொஷின்ஸ் இருந்தாண்டா செட்டில் போடுங்க. பிள்ளைட்டு மைக்கம் பண்ணி கேளுங்க. டைம் டேபிள் சம்மந்தமான கொஷின்ஸுக்கு நாங்கள் ஆன்சர் பாருங்க. அப்படி எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் அதுக்குள்ளே தர பார்க்குறோம். அண்ட் அது இல்லாமைக்கு அது மாதிரி கொஷின்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. ரைட், இந்த டைம் டேபிளை பற்றி எகெயின் ஒரு சொல்லிடுறேன்னா, இதில் எடுத்தீங்கன்னு சொன்னால் டைம் டேபிள் நீங்கள் போடுற நேரம், மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம்தான் உங்களுக்கு இந்த டைம்னு சொல்கிறதுல 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு படிக்குது. விளங்குறா? 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் படிக்கலும்னு வைங்களே. அப்போ நீங்கள் அதை 4 மணி to 5 மணி
அதே போல திரும்ப 5 மணிலேருந்து 6 மணின்னு சொல்லி போட வேணும். ஏன்னா 1 மணித்தியாலம் நீங்க படிச்சால் 1 மணித்தியாலம் படிங்க. 15 நிமிஷம் என்ன செய்யுங்க, படிச்சதை இன்னொருத்தர படிச்சு கொடுக்குற மாதிரி நீங்க அதை நோட் அப்படியே சொல்லி பார்க்கணும். ரைட். அதுக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரேக் ஒன்று எடுக்கணும். அந்த பிரேக்ல வந்து ஃபோன் யூஸ் பண்றதில்ல, சரியா? அந்த பிரேக்ல ஃபோன் யூஸ் பண்ண வேணும். திரும்ப வந்து என்ன செய்யுங்க, 10 நிமிஷத்துக்கு பிறகு வந்து உட்காரு. விளங்குற? அந்த 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வந்து திரும்ப உட்காருங்க. உட்கார்ந்து திரும்ப படிங்க. இப்படி படிக்கிற நேரம் உங்களுக்கு மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் படிக்கணும். எந்த டயர்டும் இருக்காது, மைண்டுக்கு எந்த விதமான டயர்டும் இருக்காது. சரி, ஏன்னா இது நான் அப்ளை பண்ணி பார்த்த மெத்தட். சரி, நான் அப்ளை பண்ணி பார்த்த மெத்தட். அதே நேரம் இப்போ சிம்பிளாக சொன்னால், இப்போ நான் செமினார்ஸ் போடுவேன். சிம்பிளாக அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் கிளாஸில் செமினார்ஸ் போட்ட நேரம் ஒரு 1.5 hour செமினார் போட்டு 1/2 hour பிரேக் கொடுக்குது. சிம்பிளாக சொன்னால் நாளைக்கு மார்னிங் 7:30 to கிட்டத்தட்ட 1 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். என்ன செய்கிற, ஒரு 1 hour படிச்சு கொடுத்தா ஒரு 15 minutes பிரேக் ஒன்று கொடுக்குறது, இல்லை ஒரு 2 hours செஞ்சால் இன்னொரு 1 hour பிரேக் ஒன்று கொடுக்குறது. இப்படி பிரேக் கொடுத்து போகிற நேரம் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. அந்த கிடைச்சிற பிரேக்கில் வந்து நீங்கள் இந்த மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி வேலைகள் செய்ய வேணும். எக்ஸாம்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரே விஷயத்தை குறித்து பார்த்துக்கொண்டீங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும் மைண்ட். இது ஸ்ட்ரெஸ் ஆகுறன்றது ஃபோன் யூஸ் பண்ணக்கூட ஸ்ட்ரெஸ் ஆகுறது பொய்யா இருந்தால் நீங்கள் அப்படி அது பொய் சார், இல்லை ஃபோன் யூஸ் பண்ண நேரம் எனக்கு மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகுறேன்டா, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற முதலாவது பொய் அது. ஏன்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லுங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னு வைங்களே, ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், போயிட்டு ஒரு 1 hour 2 hour தாண்டக்கொள்ள ஃபோனை தூக்கி வீச நினச்சோம் இல்லையா? நீங்களே அதை என்ஜாய் அதை அந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துறீங்களா? அதானே உண்மை. அப்போ அதனால் டைம் டேபிள் போடக்கொள்ளே நீங்கள் டைமை வந்து இப்படி மேனேஜ் பண்ணுவோம். அடுத்தது மண்டே மார்னிங் ஒரு பாடம் படித்தால், மண்டே மார்னிங் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு பாடம் படித்தால், திரும்ப 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வந்து உட்காருவீங்களே, சேம் பாடத்தை படிக்க வேணும், வித்தியாசமான இன்னொரு பாடத்தை படி. அதுக்கு பிறகு அதுல ஒரு மணித்தியாலம் படிச்சுட்டு 15 நிமிஷம் போயிட்டு திரும்ப வந்து உட்கார நேரம் இன்னொரு வித்தியாசமான பாடத்தை படி. விளங்குறா? அடுத்தது ஏர்லி மார்னிங் ஏன்னு சொல்லி எல்லாமே பாடம் ஏயா போட்டுக்கொள்ளவும் வேணும். இப்படி எல்லாமே ஏன்னு சொல்லி போட்டா உங்களுக்கு உட்கார்ந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ஒரு நாளைக்கு ஏன்ற பாடம், அடுத்த நாளைக்கு சீன்ற பாடம், அடுத்த நாளைக்கு பீன்ற பாடம், அடுத்த நாளைக்கு திரும்ப ஏன்ற பாடம், இப்படி என்ன செய்யும், டைம் டேபிளை ஷஃபுல் பண்ணி போடும். இப்படி போட்டால் உங்களுக்கு என்ன செய்யும், பாடங்களை ஷஃபுல் பண்ணும். சரி, அப்போ உங்களுக்கு இந்த ஏதோ ஒரு மெத்தடில் வந்து விளங்கும். அடுத்த கட்டாயம் நான் சொல்ல மறந்தேன், பாஸ் பேப்பர் செய்யும். இதான் ஒரே ஒரு அவுட்புட். பாஸ் பேப்பர் செஞ்சு, ஏன்னா மிச்சம் பேர் படிக்கிற நேரம் என்ன செய்யறேன்டா, கொப்பியை விரிச்சு வச்சுக்கொண்டு படிக்கிறேன். கொப்பியை பார்த்தா எல்லாம் தெரியும், டியூட்டை பார்த்தா எல்லாம் தெரியும், நோட்ஸை பார்த்தா எல்லாம் தெரியும், கொப்பியை மூடினா ஒன்றும் தெரியும். அப்படிதானே? கொப்பியை திறந்தா எல்லாம் தெரியும், கொப்பியை மூடினா ஒன்றும் தெரியும், டியூட்டை திறந்தா எல்லாம் தெரியும், டியூட்டை மூடினா ஒன்றும் தெரியும். இதுக்கு பேர் வந்து படிக்கிறதால, இதுக்கு பேர் வந்து இல்யூஷன், ஒரு மாயை. கொப்பியை திறந்தா எல்லாம் தெரியும், அது ஒரு மாயை, தெரியும் மாதிரி ஒரு நினைப்பு. மூடினா ஒன்றும் தெரியும், அதான் உண்மை. அப்போ என்ன செய்யணும், நீங்க பாஸ் பேப்பர்ஸ் எடுங்க. பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா அதோட நோட்டை நீங்க டியூட்ல தேடுங்க. அந்த பாஸ் பேப்பரோட நோட்டை நீங்க என்ன செய்யுங்க, டியூட்ல தேடுங்க. பாஸ் பேப்பர் கேள்விக்கான நோட்டை டியூட்ல தேடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தாக மீற நேரம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மண்டையில பதியும். ஐடியா விளங்குறா? சரி, ஓகே, ரைட். ஓகே, நம்ம என்ன சரி கொஸ்டின்ஸ் இந்தாண்டா கேட்கலாம், அப்படி இல்லாட்டி எங்கள்ட டைமும் ஆகிட்டு போகுது. ஸோ அதை நான் முடிச்சுக்கொள்ளும் 7 மணி மீட்டிங்க. பட் என்ன சரி கொஸ்டின்ஸ் இந்தாண்டா அவசரமாக கேளுங்க, அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கொள்ளும். ஒரு 1 minute டைம் தரேன். ஸோ அதுக்குள்ளுக்கு கேட்குறேன்னா கேளுங்க, அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் யூனிட்டுக்கு நீங்கள் மெசேஜ் போடுவோம், இஷ்யூ இல்லை. 24 hours நாங்கள் அவைலபிளாக தான் நிற்போம். ஸோ இப்போ என்ன சரி கேட்குறேன்னா கேளுங்க, அப்படி இல்லாட்டி போகிறோம். ஓகே, அதோட இந்த இன்றைக்கு நீங்கள் எடுத்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தலைக்கு நீங்கள் எடுத்திக்கும். ஆல்ரெடி ஒருத்தர் 2 பேர் கேட்ட எங்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் பண்ண 7 months சொல்லி, ஸோ அவங்களால இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் வந்து யூஸ் அடைஞ்சிக்குது அந்த. ஸோ இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண கூட கட்டாயமான இந்த ரெக்கார்டிங்கை எல்லாருக்கும் தருவோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணால் நல்ல. ஸோ ஓகே, அப்போ டவுட் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டேன். அப்போ இந்த மீட்டிங்கை முடிச்சு கொள்வோம். ஏதாவது டவுட் இல்லை, எல்லாருக்கும் கிளியர்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஒரு எல்ஸ் செக் பாக்ஸில் போட்டாலும் சரி ஏதாவது டவுன் டிஎன்டிசி உண்டா? ஓகே, அப்போ நாங்கள் இந்த மீட்டிங் முடிச்சுக்கொள்கிறோம். ஜிசாக்கல்லா ஹைர் எங்களோட ரிக்வெஸ்ட் எடுத்துக்கொண்டு எல்லாரும் வந்து ஜாயின் ஆகி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டுங்கிறதுக்கு. அதே மாதிரி எங்களோட ஸ்போர்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி வந்து எங்களுக்காக இதை ப்ரோக்ராமை செஞ்சு தந்து ராசித் சாருக்கும் ஜிசாக்கல்லா ஹைர். ஸோ இது வெறும் முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். ஸோ இது மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிறோம் நிறைய பிளானில். ஸோ ஒருத்தருக்காக இருந்தாலும் சரி 100 பேருக்காக இருந்தாலும் சரி நாங்கள் இறங்கி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியோட இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கொள்கிறேன். ஜிசாக்கல்லா ஹைர்.